أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. முஸ்லிம்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத். குஃபார் மற்றும் முஷ்ரிக்குகளின் தொல்லைகள் எல்லை மீறி போகவே நபி அவர்கள் முஸ்லிம்களிடம் ஹபஷா என்னும் நாட்டுக்கு ஹிஜ்ரத் செல்லும்படியும் அந்நாடு நல்ல நாடு எனவும் அங்குள்ள அரசர் நீதியானவர் எனவும் கூறினார்கள். இதன் பிறகு நபித்துவம் பெற்ற 5ஆம் ஆண்டு ரஜபு மாதம் ஒரு சிறு குழுவினர் ஹபஷாவுக்கு புறப்பட்டனர். இக்குழுவில் உஸ்மான் ரலியல்லாஹு மற்றும் அவர்களின் மனைவி அன்னலாரின் மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவரும் இடம்பெற்றிருந்தனர். முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் போவதை அறிந்த காஃபிர்கள் இந்த குழுவை பிடிக்க பின்தொடர்ந்தார்கள். ஆனால் காஃபிர்கள் நெருங்குவதற்கு முன்னமே முஸ்லிம்களின் கப்பல் ஜித்தா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு விட்டது. ஹபஷா சென்றடைந்த முஸ்லிம்கள் அங்கு நிம்மதியாக வாழ்ந்தனர். அடுத்தடுத்து 100 முஸ்லிம்கள் வரை ஹபஷா வந்து சேர்ந்தனர். இவர்களில் அன்னலாரின் சிறிய தந்தையின் புதல்வர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஹிஜ்ரத் செய்த இந்த புனிதர்கள் தங்களின் உடலையும் உயிரையும் காப்பதற்காக அல்ல, மாறாக நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக. இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். எரிமலை. பூமிக்குள் இருக்கும் தாதுக்கள் உருக்கப்பட்டு வெளியாக்கப்படுவதே எரிமலையாகும். அது வெளியாகும் போது பெருத்த அளவில் உயிரும் உடைமைகளும் பாதிக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி அந்த பகுதியை நாசப்படுத்தி விடுகிறது. விஞ்ஞான வளர்ச்சி கண்டுள்ள இக்காலத்திலும் இந்த எரிமலை எப்போது வெளிப்படுகிறது, எவ்வளவு வெளிப்படும், எங்கிருந்து வெளிப்படும், எவ்வளவு நேரம் நீடிக்கும், இந்த நெருப்பு குண்டத்தை பூமியிலிருந்து வெளியாக்குபவன் யார் என்பதை கண்டுபிடிக்க கருவிகளோ ஏற்பாடுகளோ எதுவும் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹ்வின் வல்லமையினால் ஏற்படுவதாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையாளியை நரகம் தீண்டாது. ஐவேளை தொழுகைகளை உளு மற்றும் நேரத்தை பேணி ருக்கு சஜிதாவை நல்ல முறையில் செய்து இதை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றும் கடமை என விளங்கி தொழுவாரானால் அவரை நரக நெருப்பு தீண்டாமல் விலக்கி வைக்கப்படும் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. அத்தர் பூசுதல். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தர் உபயோகிப்பார்களா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வினவிய போது ஆம், கஸ்தூரி போன்ற உயர்தரமான நறுமணம் உபயோகிப்பார்கள் என பதிலளித்தனர். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சுன்னத்து படி செயல்படுவது. குழப்பமான காலத்தில் எவர் எனது சுன்னத்தை உறுதியாக பற்றி பிடித்திருப்பாரோ அவருக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை உண்டு என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பிறரின் பெற்றோரை ஏசுதல். பெரும் பாவங்களிலேயே மிக பெரிய பாவம் தனது பெற்றோரை சபிப்பதாகும் என நபி அவர்கள் கூறிய போது அல்லாஹ்வின் தூதரே, எந்த மனிதராவது தம் பெற்றோரை சபிப்பாரா என சஹாபாக்கள் வினவியதற்கு இவர் இன்னொருவரின் பெற்றோரை ஏசும்போது அவரும் இவரது பெற்றோரை ஏசுவார் அல்லவா என பதிலளித்தார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகமே கதி என்பதன் விளைவு. உலக அலங்காரத்தை கண்டு விளைவை எண்ணி பார்க்காமல் உலகில் நுழைபவர் தன்னைத்தானே நரகில் போட்டுக்கொள்கிறார் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. சொர்க்கத்தின் நிலைமை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தம் இறைவனுக்கு அஞ்சியவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே நிரந்தரமாக தங்கியிருக்கும் நிலையில் இதிலேயே பிரவேசியுங்கள் என்று கூறுவார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். காது இரைச்சலுக்கு சிகிச்சை. உங்களில் யாருக்காவது காது இரைந்தால் என்னை நினைத்து எனக்கு ஸலவாத் கூறுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள்.
10வதாக குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளே, நீங்கள் ரகசியம் பேசிக்கொண்டால் பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் நம் தூதருக்கு மாறு செய்வதையும் கொண்டு ரகசியம் பேசாதீர்கள். ஆனால் நன்மையான பேணுதலான ரகசியங்களை பேசிக்கொள்ளுங்கள். மேலும் எவன்பால் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ அத்தகைய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.